श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवस्तं वन्दे कुञ्जराननम् श्रीमद्वेदपुरीवासं ब्रह्मनिष्ठं तपोनिधिम् ओङ्कारानन्दयोगीन्द्रं वन्दे वेदान्तदेशिकम् தத்துவபோதம் என்ற இந்த வேதாந்த பரிபாஷை சொற்கள் அடங்கிய இந்த நூலை நாம இப்போ படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜெகத் சிருஷ்டி அப்படிங்கிறது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற டாபிக் படிச்சு ஸ்தூல பிரபஞ்சம் எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நாம சென்ற வகுப்புல பார்த்தோம். சென்ற வகுப்புல கடைசியா சொன்ன விஷயம் பஞ்சீகரணம் என்றால் என்ன, அந்த பார்ட் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க, எங்களுக்கு சரியா புரியல அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. அதனால எப்படி இருந்தாலும் ரீகேப் போடணும். ரீகேப் பண்ணும்போது லாஸ்டா சொன்னதுதான் சொல்ல போறேன். ஸோ இந்த கிளாஸ்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பிரம்மாஸ்ரயா சத்வ ரஜஸ் தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி அப்படிங்கிறதுல இருந்து இந்த 24 தத்துவங்களினுடைய உற்பத்தி அப்படிங்கிறதை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் ஆசிரியர். அப்படிதான் ஆரம்பிக்கிறது இந்த சிருஷ்டியினுடைய விவரணங்கள். எப்படி சிருஷ்டி ஆரம்பிச்சது அப்படின்னு. மாயைக்கு 3 குணங்கள் உள்ளன. அந்த 3 குணங்கள் சத்வம் ரஜஸ் தமோ குணங்கள். அந்த சத்வத்திலிருந்து மாயையினுடைய தூய சத்வ குணத்திலிருந்து ஈஸ்வரன், மாயையினுடைய ரஜோ குணத்திலிருந்து ஜீவர்கள், மாயையில் இருக்கக்கூடிய தமோ குணத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள். அந்த ஒரு தன்மாத்திரைகள்னா இந்த அதிசூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய மிக மிக நுண்மையாக இருக்கக்கூடிய ஆகாசம், வாயு, அக்னி, நீர், நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களுடைய மிக 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 நுண்மையான ஒரு நிலைதான் அந்த தன்மாத்திரைகள் அப்படிங்கிறது. அந்த தன்மாத்திரைகள்ல இருந்து ஒவ்வொன்றிலும் சத்துவத்திலிருந்து, ரஜஸிலிருந்து, தமசிலிருந்து என்று உற்பத்தியானது ஆரம்பிக்கிறது. ஆகாசத்தினுடைய சத்துவத்திலிருந்து, வாயுவினுடைய சத்துவத்திலிருந்து அப்படின்னு ஒன்னொன்றுல இருந்தும் இருக்கக்கூடிய சத்துவகுண பிரதானமாக இருக்கக்கூடியதெல்லாம் ஞானேந்திரியங்களாக நமக்கு உற்பத்தி ஆகியிருக்கு. நமக்கு மாத்திரம் இல்ல, இந்த என்டையர் பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா கிரியேஷனுக்கும் அப்படித்தான். இப்ப பஞ்ச ஞானேந்திரியங்கள் உற்பத்தியாச்சு. அப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற 4 விஷயங்கள் உற்பத்தியாச்சு. மனம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன, சித்தம் என்றால் என்ன, அகங்காரம் என்றால் என்னெல்லாம் பார்த்தோம். இந்த மாயையினுடைய தமோகுணத்தில் இருக்கக்கூடிய தமோகுணத்திலிருந்து வந்த பஞ்ச தன்மாத்திரைகளினுடைய ரஜோகுணத்தின் மூலமாக கர்மேந்திரியங்கள் உற்பத்தியாச்சு. நம்ம செயல் கருவிகள் எல்லாம் உற்பத்தியாச்சு. அது மாத்திரம் இல்ல, பஞ்ச பிராணனும் உற்பத்தியாச்சு. இப்ப என்னென்னலாம் உற்பத்திக்கு வந்திருக்கு? ஞானேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணம், 4 மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 19 வந்துருது. இப்ப ஸ்தூலமாக இந்த பிரபஞ்சம் வரணும். அதுக்கு இந்த மாயையினுடைய தமோகுணத்திலிருந்து இந்த பஞ்ச தன்மாத்திரைகளினுடைய சத்வம், ரஜஸ் சொல்லியாச்சு. இப்ப தமோகுணம். அந்த தமோகுணத்திலிருந்து வந்ததுதான் இந்த பஞ்சீகரணம் செய்யப்பட்ட இந்த ஸ்தூல பிரபஞ்சம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கெல்லாம் சார்ட் எல்லாம் அனுப்பிச்சிருந்தேன். நான் சொல்றத நீங்க என்ன பண்ணணும், வீடியோ ஆடியோ ஏதோ அதை போட்டுக்கொண்டு பக்கத்துல அந்த சார்ட் கொடுத்துருக்கேனே அதை பக்கத்துல வைத்துக்கொண்டு சொல்ல அதை அப்படியே பார்க்கணும். பார்த்தாதான் அதை நம்ம சொல்றதும் இதுவும் கரெக்டா மைண்ட் கிராஸ்ப் பண்ண ஆரம்பிக்கும்.
இப்ப நம்ம சார்ட் போர்டெல்லாம் இருந்ததுன்னா ஒரு டீச்சர் ஆட்டமா அழகா எழுதி போட்டு எல்லாம் காமிச்சிடுவேன். அதுக்கெல்லாம் வசதி கிடையாதுங்கிறதுனால இப்ப நம்ம கிளாஸ் முடிச்ச உடனே ஒரு சார்ட்டை கொடுக்குறோம். நீங்க பண்ண வேண்டியது வாய்ஸ் ஓவர் வரும்போதே அந்த சார்ட்டை சேர்த்து வச்சு பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் அது மனசுல டக்குன்னு பதியும். அதுக்கப்புறம் இதுதான் இது வரைக்கும் சொல்லினேன். அதுக்கப்புறம் பஞ்சீகரணம் என்றால் என்னங்கிறத பத்தி சொன்னேன். ஒரே ஒரு விஷயம் போன கிளாஸுக்கும் இந்த கிளாஸுக்கும் ஒரு சேஞ்ச் சொன்ன விஷயத்துல என்ன அப்படின்னா, இந்த சதுர்விம்சதி அப்படிங்கறத அந்த 24 தத்துவங்கள்ங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த தத்துவங்கள் சொல்லும் பொழுது நான் தன்மாத்திரைகளை 5 சேர்த்துக்க சொன்னேன். நான் ஆக்சுவலி தன்மாத்திரைகள் இல்ல 5 சேர்க்க வேண்டியது, இந்த பஞ்சீகரணம் செய்யப்பட்ட ஸ்தூல பஞ்சபூதங்களை சேர்க்கணும். இந்த 24ங்கிற கணக்கு எப்படி வருது அப்படின்னா, 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4, மொத்தம் 19 பிளஸ் ஸ்தூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் ஆகாசம், வாயு, அக்னி, நீர், நிலம் என்ற இந்த பஞ்சபூதங்கள் பஞ்சீகரணம் செய்யப்பட்டு வந்திருக்குல்ல, இது எல்லாம் சேர்த்துதான் சதுர்விம்சதி தத்துவ பிரகார உற்பத்தி பிரகாரம் சொல்லப்பட்டது அப்படிங்கறத அங்க சொன்னது. இது ஒண்ணு மட்டும் போன கிளாஸ்ல தன்மாத்திரைன்னு சொல்லிட்டேன். எழுதி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா மாத்திக்கும். இப்ப 24க்கு கணக்கு சொன்னேன், புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த பஞ்சீகரணம் அப்படிங்கிற டாபிக் தான் ஆக்சுவலி இன் கொஸ்டின். பஞ்சீகரணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போன கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த ஆகாசம், வாயு, அக்னி, நீர், நிலம் இது எல்லாமே மிக மிக நுண்மையாக இருக்கக்கூடிய நிலையில், நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னும் வரல. இன்னும் ஸ்தூலமாக நிலம் அப்படின்னு ஒண்ணு வரல. நான் ஸ்தூலம்னா நிலத்தை ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு மைண்ட்ல கன்சீவ் பண்ண அதுதான் முடியும். ஆகாசம்னு சொன்னா டக்குன்னு கன்சீவ் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், வெரி அப்டிராக்ட். அதனால நிலம்னு சொல்றேன். இப்ப ஸ்தூலமா நிலம் வரல, ஆனா நிலம் வர்றதுக்கான மெட்டீரியல் இஸ் அவைலபிள். அதுதான் நுண்மையாக இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய நிலம்ங்கிற மாத்திரை. இப்ப அது இருக்கு, அது எப்படி நிலமாக கன்வெர்ட் ஆகுது அப்படி, அதுதான் இந்த பஞ்சீகரணம்ங்கிற ப்ராசஸ்னால கன்வெர்ட் ஆகுது. அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு பூதமும் அப்படிங்கிறச்சு நான் இப்ப நிலத்தை உதாரணமா வச்சு சொல்றேன், நீங்க மற்றது எல்லாத்தையும் மனசுல கிரகிச்சு புரிஞ்சுக்கோங்க. போன கிளாஸ்ல ஆகாசத்தை வச்சு சொன்னேன், புளியஞ்சாதத்தை வச்சு சொன்னேன். இல்ல அது ஒரே டயத்துல புரியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். 4-5 தடவை கேட்கணும், கேட்டுட்டே இருந்தா மட்டும்தான் இது புரியும். புரியலங்கிறதுனாலதான் கவலைப்படாதீங்க. திருப்பியும் கைவல்ய நவநீதத்துல இதே விஷயம் தான் வரப்போது, சொல்லதான் போறேன். அதெல்லாம் அங்க படிச்சிட்டீங்கல்ல, கேர் ஆஃப் தத்துவபோதம் அப்படின்னு விட்டுற மாட்டேன் உங்களை. நிறைய பேர் போர் கூட அடிக்கலாம், ஆனா எனக்கு போரே அடிக்காது. எத்தனை தடவை ஆனாலும் திருப்பி ரிப்பீட் பண்றது. பிகாஸ் அப்படி ரிப்பீட் பண்ணி கேட்டு கேட்டு கேட்டுதான் எங்களுக்கு மனசுல பதிஞ்சிருக்கு. அதனால நானும் அதே தான் உங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப இப்ப நிலம் வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிலம் வரணும் அப்படின்னு சொன்னா, நிலம்ங்கிற பூதம் இருக்கு, பாதி அளவு நிலம்ங்கிற பூதம். மீதி என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, இந்த மீதியில இந்த நிலம் என்ன பண்றது, அத 4ஆ பங்கீடு பண்ணி மீதி இருக்கிற ஒவ்வொரு பூதத்துக்கிட்டையும் அதை கொடுத்துடுறது. ஆகாசத்துக்கிட்ட 1/4 பங்கு. எந்த 1/4 பங்கு? அரையில 1/4 பங்கு. அதுதான் 1/8 பங்குன்னு சொன்னேன். இந்த மீதி அரையில 1/4 பங்கு எடுத்து ஆகாசத்துக்கு கொடுக்கறது, 1/4 பங்கு எடுத்து வாயுட்ட கொடுக்கறது, 1/4 பங்கு அக்னிட்ட கொடுக்கறது, 1/4 பங்கு நீர்ட்ட கொடுக்கறது. அப்ப இதோட அரை பிளேட்ல அரை காலியா இருக்குமே, அது என்ன ஆகும் அப்படின்னா, அதே மாதிரி மத்த பூதங்கள் எல்லாம் அந்த அரையில 1/4 பங்கை கொண்டு வந்து இங்க சேர்க்கும். அப்படி சேர்க்கும் போது இந்த நிலம்ங்கிற அந்த பூதம் இருக்கே, அதுல என்ன இருக்கும்னா அரை பங்கு நிலம் தான் இருக்கும். மீதி அரை பங்குல 1/4 பங்கு ஆகாசம் இருக்கும், 1/4 பங்கு வாயு இருக்கும், 1/4 பங்கு அக்னி இருக்கும், 1/4 பங்கு நீர் இருக்கும். மொத்தமா சேர்த்தா பிரிடாமினன்ட்லி என்ன இருக்குன்னா நிலம் தான் இருக்கு. அதனால அதுக்கு பேர் நிலம். இந்த நேம் அது ஏன் நிலம்ங்கிற பூமியை, நிலம்ங்கிற ஒரு பூதமாக அது அறியப்படுகிறது அப்படின்னா, அதுல மேஜர் என்ன இருக்குன்னா நிலம் தான். அரை போர்ஷன் அதுதான் இருக்கு, அதனால அதுக்கு அந்த பேர். ஆனா அது மாத்திரம் இல்ல, எல்லாத்தோட பங்கும் இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இப்படி பண்ணதுனால
நான் ஸ்தூலமா என்னுடைய உபயோகத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த நிலமானது வந்திருக்கிறது. அது மவுண்டனா இருக்கலாம், இல்லைன்னா பள்ளத்தாக்கா இருக்கலாம், இல்லைன்னா டெசர்ட்டா இருக்கலாம், சேரா இருக்கலாம், சகதியா இருக்கலாம், ஓஷனுக்கு அடியில இருக்கிற சீ பெட்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது எப்படி ஆனாலும் இருந்துட்டு போகுது. ஆனா நிலம்ங்கிற ஒண்ணு வந்திருக்கா இல்லையா? அது வந்திருக்கிறது என்னுடைய உபயோகத்திற்காக. என்னால உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வஸ்துவாக அது வரணும்னா பஞ்சீகரணம் ஆகணும். சூக்ஷ்மமா நிலம்னு ஒண்ணு இருக்கு, நிலம்னு ஒண்ணு இருக்கு, நிலம்னு ஒண்ணு இருக்கு, நான் நினைச்சுட்டே வேலை பார்க்க முடியாது இல்ல. இங்க வேலை நடக்கணும். இங்க சிருஷ்டி எதுக்கு பண்றாரு பகவான்னா? எல்லாரும் நிறைய கேள்வி கேட்பாங்க, இந்த பகவான் எதுக்கு இந்த சிருஷ்டியை பண்றார்? சாம அப்படியே விட்டுருக்கலாம் அப்படின்னு. சிருஷ்டி பண்றதே நம்ம மேல இருக்கிற மகா கருணையினாலதான், வேற எதுவுமே கிடையாது. இல்லைன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை எங்க கொண்டு போய் தீர்க்கிறது? தீர்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் வேணும். இந்த கர்ம வினைகள் தீர்க்கறதுக்கு நமக்கு ஒரு கிரவுண்ட் வேணும். கிரவுண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கிறாரு. அந்த கிரவுண்ட் கிரியேஷன் தான் இந்த பஞ்சபூதங்கள். நிலமாக, நீராக. நிலம் மட்டும் கொடுத்தா போருமா? நாக்கு உருண்டு செத்துருவோம் நம்ம. அப்புறம் என்ன பண்றது? நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், அதனால தண்ணீர். அதுக்கப்புறம் நமக்கு கதகதப்பு வேணும், நமக்கு இது லைஃப் ரன் ஆகணும், லைஃப் எனர்ஜி ரன் ஆகணும். அப்ப அதுக்கு நெருப்பு வேண்டிருக்கு. இதெல்லாம் போதும், மூச்சு விட வேண்டாமா? அதுக்கு வாயு வேண்டிருக்கு. எல்லாம் சரி, எங்க இருப்ப நீ? அதுக்கு ஸ்பேஸ் வேண்டிருக்கு, இடம். இடத்தை மைண்ட்ல உங்களால கிராஸ் பண்ண முடியாது. அதனாலதான் நிலத்திலேருந்து ஆரம்பிச்சேன் நான். நிலம் தான் ரொம்ப ஸ்தூலமா இருக்கிற விஷயம். அதை சொல்லும் பொழுதுதான் ஓகே, இதுதான் இப்படித்தான் வந்துதா அப்படின்னு புரியும். ஆகாசம் சொன்னாலும் புரியும், கொஞ்சம் டைம் எடுக்கும். மனசு சூக்ஷ்மமாக ஆக 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 எத்தனை சூக்ஷ்மமா சொன்னாலும் புரிஞ்சிடும். அப்டிராக்ட் விஷயங்கள் புரியவே புரியாதுங்கிறதுலாம் இல்ல. புரியாதா நம்ம எல்லாம் இத்தனை வருஷம் இத்தனை நாள் கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டோம். எத்தனை கிட்டத்தட்ட 3-4 வருடங்களுக்கு மேலாக நாம் வேதாந்த பாடங்கள்ல பலவிதமாக படித்துக் கொண்டு வருகிறோம். ஒண்ணுமே புரியலன்னா அடுத்த கிளாஸ்ல யாரும் வரமாட்டாங்க. அதனால புரியும், அது புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க நான் இப்ப சொன்ன விஷயத்த மைண்ட்ல அசை போட்டு பார்க்கணும். நான் பஞ்சீகரணம் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு உபயோகிக்க தகுந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுக்கே ஒரு இடம் தேவையா இருக்குல்ல. இடம் இல்லாம எதைத்தான் வைக்க முடியும்? இடத்துலதான் எல்லாமே இருக்கு. இடம்தான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் இடத்தையும் பிரம்மத்தையும் கிட்டத்தட்ட ஒன்னா சொல்றது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் டிஃபரன்ஸ். அது ஜடம், பிரம்மன் சேத்தனம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நான் ரொம்ப டீடைல்டா இப்ப சொல்ல போதில்ல, ஆனா சொல்லதான் போறேன். உங்களுக்கு சொல்லாம எதையுமே விட மாட்டேன். அந்தந்த நேரம் வரைச்சே சொல்றேன். என்னத்தினால அதை பிரம்மத்துக்கு ஈக்குவலா பேருக்கு தான் சொல்றோம் அப்படிங்கிறது. அது ஏன்னா அது பிரம்மனையும் அதையும் ஒரு நாளும் ஈக்குவலா ஆக்க முடியாது. அதுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரியும். பிரம்மனுக்கு ஒப்பாக இன்னொன்று கிடையாது. அதான் பேசிக் ஆன்சரே. ஆனா இடம் என்பது நமக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றுக்குமான இருப்பை பெறுவதற்கு ஒரு இடம் தேவையா இருக்கு. இடத்துலதான் கட்டடம் கட்டுறோமே தவிர கட்டடத்துல இடம் இல்லை. ஆனா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, கட்டடத்துக்குள்ள இடம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி பார்த்தானா இடத்துலதான் கட்டடம் இருக்கு. இது ட்ரிக்கியான ஒரு சென்டென்ஸ் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதனால இடம் பெருசா கட்டடம் பெருசானா, கட்டடம் இல்ல, இடம் தான் பெருசு. சோ ஆகாசம் தான் பெருசு. ஆகாசம்ங்கிறது பூதம், அதுதான் இடம். அந்த இடத்தில் தான் அனைத்தும் இருக்கிறது. அந்த இடத்துலதான் வாயு இருக்கு, அங்கதான் நீர் இருக்கு, அங்கதான் அக்னி இருக்கு, அங்கதான் பூமியும் இருக்கு. இந்த பூமி மாத்திரம் இல்ல, இன்னும் 14 லோகங்களும் அங்கதான் இருக்கு. அந்த இடத்துலதான் இருக்கு. அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற இப்ப நமக்கு புரியறது இல்ல. ஒரு ஸ்பேஸ் அப்படின்னா அதுதான் இடம்ங்கிறதே புரியுறது நமக்கு. நம்ம ஒரு கிரவுண்ட் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பார்ப்போம்? நம்ம ஒண்ணுமே இருக்காது அந்த இடத்துல. 4 எல்லக்கல் இருக்கான்னு பார்க்கலாம். எல்லக்கல் நட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். வேற என்ன பார்த்து நீங்க கிரவுண்ட இது பண்ணுவீங்க, மைண்ட்ல கன்சீவ் பண்ணுவீங்க? ஒண்ணுமே கிடையாது. இடத்துக்கு என்ன பவுண்டரி போடுவீங்க? இந்த எல்லக்கல்ல நம்மளோட இதுக்காக நம்ம எல்லக்கல்ல பாத்துக்கிறோம், இதுதான் என்னோட இடம். அப்புறம் நான் அதுக்குள்ள கட்டடத்தை கட்டிடுறேன். அப்புறம் கட்டடத்துக்குள்ள நான் ஒரு ரூமை கட்டுறேன். அந்த ரூமுக்குள்ள எல்லாத்துலயும் இடம் இருக்கு. அதனாலதான் கைவல்ய நவநீத ஆசிரியர் சொன்னார், சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இடம்ங்கிறது இருக்கு. இடம்ங்கிறதுலதான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க.
இடத்தை பத்தி உங்களுக்கு விவரிக்கிறது என்னோட நோக்கம் இல்லதான். ஆனாலும் அந்த பஞ்சீகரணம் செய்யப்பட்ட இந்த பஞ்சபூதங்களை பற்றி சொல்லும் பொழுது பூமியை கன்சீவ் பண்ற மாதிரி இடத்தை கன்சீவ் பண்ண முடியாததுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நம்மளுடைய உபயோகத்திற்கு இந்த பஞ்சபூதங்களும் வெளிப்பட்டன. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். யாராவது ஒருத்தர் இந்த இந்த டப்பால பூமி, இந்த டப்பால எல்லாம் இது ஆகாசம், வாயு எல்லாம் சேர்த்து கலப்பா, கொட்டு கலக்குன்னு ஒரு படத்துல சொல்லுவான். நல்லா கொட்டி கலந்து அதுல இருந்து ஒரு 4 கிலோ எடுத்து கொடு. அந்த மாதிரி யாரும் பண்ணல. இதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன். இதெல்லாம் சங்கல்பத்தினால உருவாகக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன். இப்படித்தான் ஆயிருக்குங்கிறத வேதம் சொல்றது நமக்கு. அதுதான் விஷயம். சோ இந்த பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த ஜெகத் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுறது. அதுக்கப்புறம் தான் நம்மளால புழங்க முடியறது, உபயோகிக்க முடியறது. நான் சொன்ன மாதிரி அது மலையா இருந்தாலும், மடுவா இருந்தாலும், கடலா இருந்தாலும், கோடையா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு அதை யூஸ் பண்றதுக்கான ஒரு யூட்டிலிட்டி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அது வருது எப்போ அப்படின்னா பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பிறகுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. பஞ்சீகரணம்ங்கிற ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதையும் இப்ப நான் திரும்ப விளக்கியிருக்கிறதுனால மீண்டும் ஒரு முறை நீங்கள் இதை மறுபடியும் கேட்டு உங்கள் மனதில் நன்றாக வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது நிறைய தடவை கேளுங்க தயவு செஞ்சு. நான் போனதுல சொன்னேன், ஏதேபியக பஞ்சீகிருத பஞ்சமகா பூதேபியக ஸ்தூல சரீரம் பவதி அப்படின்னு முடிச்ச. அததான் இப்ப சொல்றேன். ஸ்தூல சரீரம்ங்கிறது என்னோட ஒரு ஸ்தூல சரீரத்தை மாத்திரம் சொல்றது இல்ல, சகலமான ஸ்தூல சரீரங்களும் இப்படித்தான் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்தூல சரீரத்தையும் இருக்கக்கூடிய, நம்ம போன வகுப்புல பார்த்தோம், ஒரு சரீரத்திலையுமே பூமிங்கிறது இருக்கு, நீருங்கிறது இருக்கு, நெருப்புங்கிறது இருக்கு, வாயுங்கிறது இருக்கு, ஆகாசம்ங்கிறது இருக்கு. சோ இது மாதிரி ஒரு பூனையோட சரீரத்துல இருக்கு, ஒரு நாயோட சரீரத்துல இருக்கு, ஒரு எலிபென்டோட சரீரத்துல இருக்கு, எல்லா சரீரத்திலயும் இருக்கு, எல்லா இடங்கள்லயும் அதுதான் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தினுடைய கிரியேஷனும் அப்படித்தான் இருக்கு. ஒவ்வொரு பொருள்லையும் மற்ற எல்லாவற்றினுடைய அம்சங்களும் சேர்ந்துதான் இருக்கிறது. அதனால கடைசியா என்ன பார்த்தோம்? ஏவம் பிண்ட பிரம்மாண்டையோர் ஐக்கியம் சம்பூதம். அது எதுக்கு அதை சொன்னார் அப்படின்னா, இந்த பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய, பிரம்மாண்டம்னா இந்த அண்ட பெருவெளி, இந்த அண்டம் இருக்கு, எல்லா அண்ட பகிரண்டம் சொல்லுவோமே, இந்த எல்லா அண்டங்களும் இருக்கு. ஒரு அண்டம்னா நம்மளோட ஒரு இதுதான் கிடையாது, ஒரு கேலக்சி மட்டும் இல்ல, இங்க ஏகப்பட்ட கேலக்சி இருக்குங்கிறாங்க. இந்த ஏகப்பட்ட கேலக்சியில இருக்கிற ஒரு கேலக்சிக்குள்ள இருக்கிற ஒரு சூரியனை சுத்தி இந்த 9 இதுக்குள்ள நாம ஒரே ஒரு பூமிக்குள்ள நம்ம ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம தான் இந்த உலகமே அப்படின்னு. உண்மைதான், நம்ம தான் இந்த உலகமே. தத்துவம் புரிஞ்சா. அகங்காரத்தினால நினைச்சோம்னா பெரிய வீழ்ச்சி வரும். தத்துவம் புரிஞ்சு நினைச்சோம்னா பெரிய மேன்மை வரும். இதான் பெரிய ஒரு ஒரு நூலிழையில் வரக்கூடிய டிஃபரன்ஸ். அகங்காரம் இருந்தா என்ன, அகங்காரம் அற்ற பொழுது என்ன அப்படிங்கிறதுக்கு. ஆக மொத்தம் கடைசியா பார்த்தது இந்த பிண்டத்தில் இருப்பதும் அண்டத்தில் இருப்பதும் ஒரே விஷயம்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம பஞ்சீகரணத்தை பத்தி படிச்சோம். நம்ம ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், இந்த டெக்ஸ்ட் எப்படி அமைச்சிருக்கார் அவர் அப்படின்னு. ரொம்ப அழகான ஒரு அமைப்பு. முதல்ல மங்கள ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதிகாரி விசாரத்தை பண்ணினார். யார் இத படிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன தகுதி வேணும், சமதமாதிகள், இதெல்லாம் சமாதி ஷட்க சம்பத்திகள், இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறது, இந்த முமுக்ஷுக்கு என்னெல்லாம் தகுதி வேணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தின அதை பத்தின டீடைல்ஸ படிக்கிறது அப்படிங்கிறது அதிகாரி விசாரம்னு படிச்சோம். அதுக்கப்புறம் என்ன படிச்சோம்னா ஆத்ம விசாரம் அப்படின்னு இந்த டாபிக் கொண்டு வந்தார். ஆத்மா கஹ அப்படி சொல்லும் பொழுது ஸ்தூல சூக்ஷ்ம சரீர வத்திரிக்தஹ பஞ்சகோஷ அதீதஹ அவஸ்தாத்ரய சாட்சி சன் சச்சிதானந்த ஸ்வரூபஹ யஸ் திஷ்டதி ச ஆத்மா அப்படின்னு ஆத்மாக்கான டெபினிஷனை கொடுத்துட்டார். ஆனா அதுல இருக்கிற எல்லா வார்த்தைகளும் புதுசுங்கிறதுனால ஒன்னொன்றாக விளக்கி சச்சிதானந்த ஸ்வரூபம் வரைக்கும் நாம அதை படித்தோம். சத்துனா என்ன, சித்துனா என்ன, ஆனந்தம்னா என்னங்கிறது வரைக்கும் எல்லாமே படிச்சோம். அந்த விசாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிருஷ்டி கர்த்தா சிருஷ்டி இது ரெண்டையும் விசாரம் பண்ணுங்க. இதுல ஒரே ஒரு விஷயம்,
நீங்க கூர்ந்து கவனிச்சிருந்தா இப்ப நான் சொல்லும் பொழுது ஒரு கேள்வி வரும் உங்க மனசுல. சிருஷ்டி கர்த்தா எப்படி சொன்னதா ஆகும்? சிருஷ்டியத்தானே சொன்னதா இருக்கு அப்படின்னு. இந்த ஜெகத் தான் ஈஸ்வரன். ஜெகத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் வேற வேற தன்மை என்பது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம விவர்த்த உபாதான காரணம் பிரம்ம அப்படிதானே சொல்றோம். அப்ப இந்த சிருஷ்டிய நம்ம தெரிஞ்சுக்கிறச்சே இந்த சிருஷ்டி பிரம்மன் இல்லாம இருக்கா? கிடையாது. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் வேர்டே என்ன போட்டார் அவர்? பிரம்மாஸ்ரயா. ஃபர்ஸ்ட் பிரம்மனுக்கு சார்பு, பிரம்மனை சார்ந்துள்ள மாயை, அது முக்குணங்களை கொண்டது அப்படின்னு. இதுல இல்லாட்டியும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னேன். மாயையினுடைய 3 குணங்கள். முதலில் சத்துவம். அந்த சத்துவத்திலிருந்து, தூய சத்துவ குணத்திலிருந்து வருபவர் தான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் தான் இந்த ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிஷியன்ட் ஈஸ்வரனா இருக்கார். அவர் தான் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கார். அவர் தான் நிமித்த காரணனாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஞாபகம் இல்லைன்னா பெட்டர் யூ லிசன் டு தட் அகைன். இப்போ இங்க இங்க இல்ல, இதுல சொல்லல. இதுல என்ன சொன்னாங்க? டைரக்டா வந்து ததக ஆகாஷ சம்பூதக அப்படி வந்துடுத்து. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜெகத் கிரியேஷன். ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த ஜெகத் வேற, இது ஈஸ்வரன் வேற அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா இந்த சிருஷ்டி பூராவும் நிறைந்து விரவி இருக்கக்கூடியது அந்த பிரம்ம தத்துவம் தான் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப டாபிக் எங்க கொண்டு வர்றார் அப்படின்னு சொன்னா, அடுத்தது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அப்படிங்கிறது. இப்ப ஜீவனை பத்தி, அதாவது ஆத்மா ககன்னு சொன்னது இந்த ஜீவனை பத்தி. ஏன்னா அங்க கடைசியில என்ன சொன்னார்னா, இதுதான் ஆத்மா, இதுதான் தன்னுடைய ஆத்மா என்பதை அவன் உணர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சார். அவர் எங்க சொன்னார்? ஸ்ரீகிருத மகாபூதேஷம். ஏவம் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஸ்வாத்மானம் விஜானியார். இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஸ்வாத்மானம், தன்னுடைய ஆத்மா என்று அறிய. யாருடைய ஆத்மா? ஜீவன். ஜீவன் இதுதான் நான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத அங்க போட்டிருக்கார். அப்ப ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னா ஆத்மா. ஆத்மாக்கு என்ன லட்சணங்கள் அதெல்லாம் படிச்சாச்சு. இப்ப இங்க மாயையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிருஷ்டி, அது எல்லாத்தையும் இப்ப சிருஷ்டி பூராத்தையும் படிச்சாச்சு. இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த ஜீவனும் இந்த இதுதான் ஈஸ்வரன். இந்த மாயையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த சிருஷ்டி இதுதான் ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரனும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஐக்கியத்தை பத்தி இப்ப இனிமே பேச போறார். இனிமே பேச போற டாபிக் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அப்படிங்கிறது. அதாவது இந்த உயிரும் இறைவனும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஆராய்ச்சியை நாம இப்ப பண்ண போறோம். பயங்கர கொஸ்டினே நமக்கு அதுதான். நான் எப்படி ஒண்ணாக முடியும்? எனக்கு நான் இப்போ அடுத்த மினிட் என்ன நடக்க போறதுனே தெரியாது. அவனும் முக்காலமும் அறிந்தவனாக இருக்கிறான். நான் எப்படி வந்து ஒண்ணாக முடியும்? அதுதான் இப்போ நம்ம விசாரம் பண்ண பண்ண, நம்ம ஆராய்ச்சி பண்ண பண்ண நமக்கு அந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற? ஸ்தூல சரீர அபிமானி ஜீவ நாமகம் பிரம்ம பிரதிபிம்பம் பவதி ச ஏவ ஜீவஹ பிரகிருத்யா ஸ்வஸ்மாத் ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி. இத ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறது என்ன அப்படின்னா, இந்த ஜீவன் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படிங்கறத அறிமுகப்படுத்துற. நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல இந்த ஆத்மாவினுடைய இலக்கணங்கள், அதாவது அதுதான் ஜீவன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொண்டு ஜீவன் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த இலக்கணங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த சிருஷ்டியினுடைய இலக்கணங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இந்த தனியா ஒரு மனுஷனுடைய சரீரம் இருக்கு இல்ல, வியஷ்டி அப்படின்னு சொல்றது. ஒரு ஆளுக்கு சொல்லும் போது வியஷ்டின்னு சொல்றது, டோட்டலா சொல்லும் போது சமஷ்டின்னு சொல்றது. இந்த வியஷ்டியில இருக்கக்கூடிய காரண சரீரத்துக்கு என்ன பேரு அப்படிங்கறத முன்னாடி பார்த்தோம். என்ன பேர் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு பிராக்யன்னு பார்த்தோம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அறியாமை வடிவானது அப்படின்னு பார்த்தோம்.
பிரகர்ஷேன அக்ஞக, நன்றாக அறியாமையில் ஆழ்ந்தது. சமஷ்டி இருக்குல்ல, இந்த சமஷ்டிக்கு காரண சரீரம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அது மாயை. மாயை தான் சமஷ்டிக்கு காரண சரீரமாக இருக்கிறது. இப்ப சமஷ்டியில ஒரு கிரியேஷன் இருக்கு, வியஷ்டியில ஒரு கிரியேஷன். நம்ம என்ன பண்றோம், வியஷ்டியும் சமஷ்டியும் ஒண்ணுன்னு சொல்றதுக்காக இப்ப படிக்க போறோம். ஜீவன் அண்ட் ஈஸ்வரன் ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சொல்றத படிக்க போறோம். அப்படி எப்படி அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ண போறோம். எனக்கு காரண சரீரம் அப்படிங்கிறது அறியாமையாக இருக்கிறது, என்னை பற்றிய அறியாமை. ஆனா சமஷ்டியில, டோட்டாலிட்டியில காரண சரீரம் மாயையாக இருக்கிறது. இப்ப இந்த வியஷ்டியா சொல்லும் பொழுது என்ன எப்படி சொல்றேன்னா, நான் ஆத்மா அப்படின்னு சொல்றேன். சமஷ்டியா சொல்லும் போது நான் எப்படி சொல்றேன்னா, பிரம்மன் அப்படின்னு சொல்றேன். வியஷ்டியில எது ஆத்மான்னு சொல்றோமோ அதுதான் சமஷ்டியில பிரம்மன் என்று சொல்லப்படுகிறது. வியஷ்டியில காரண சரீரம் அப்படின்னு சொல்றது அறியாமை, சமஷ்டியில அதே காரண சரீரம் என்பது மாயை. இந்த வியஷ்டி சமஷ்டி ரெண்டுத்துலயுமே ஸ்தூலம் இருக்கு, சூக்ஷ்மம் இருக்கு, காரண சரீரம் இருக்கு. இதெல்லாம் பத்தி முன்னாடி சொல்லியிருக்கேன். விஸ்வம், அப்புறம் விராட்டு, தைஜசன், கிரண்ய கர்ப்பன், இந்த விஷயம் எல்லாம் முன்னாடி படிச்சிருக்கோம். இப்ப இது எத்தனை வேர்ட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ள இருக்கு. நாம இதை எப்படி ஐக்கியம்னு சொல்லும் பொழுது எந்த ஆங்கிள் இது ஐக்கியம் ஆறது அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு கொஸ்டினா இருக்க போகுது. இப்ப நம்ம படிச்சதுக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல பார்க்கலாம். ஜீவ நாமகம் அப்படிங்கிற, ஜீவ நாமகம்னு சொன்னா ஜீவன் எனும் பெயருடைய ஸ்தூல ஷரீர அபிமானி. ஸ்தூல சரீரம்னா இந்த பரு உடல், இந்த பரு உடலில் அபிமானினா பற்று வைத்திருக்கக்கூடியவன். யார் பற்று வைத்திருக்காங்க, இந்த ஜீவன் தான் பற்று வைத்திருக்கு. இந்த ஸ்தூல சரீர அபிமானி அவன் ஜீவன், பருவர்களில் பற்று வைத்திருக்கக்கூடியவன். இது யாரு அப்படின்னு சொன்னா, பிரம்ம பிரதிபிம்பம் பவதி அப்படிங்கிற. இட் இஸ் அ டெஃபினிஷன் ஆஃப் ஜீவா. ஜீவன்னா யாரு நம்ம கேட்கிறோம்ல, உயிர்னா என்ன? உயிரை காமிக்க முடியுமா? உயிரோட இருக்கா இல்லையான்னு வேணா டெஸ்ட் பண்ணலாமே தவிர உயிரை காட்டிடுவோமா? இந்த பாருங்க, உங்க உடம்புக்குள்ள இந்த ஓரமா இருக்கே, இது பேர் தான் உயிர் அப்படின்னு என்ன காட்டுறது? ஒரு ஒரு லிங்கம் தான் இருக்கு, ஒரு அடையாளம் தான் இருக்கு. மூச்சு விட்டா உயிர் இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்ல முடியறது இல்லை. அதனாலதான் டெஃபினிஷன் தேவையா இருக்கு. இந்த டெஃபினிஷன் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்தூல சரீரத்தில் பற்று வைத்திருக்கக்கூடிய ஜீவன் என்பவன் யார் என்றால், பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமாக அவன் இருக்கிறான். பரம்பொருளினுடைய, பிரம்மம்னா பரம்பொருள், பரம்பொருளினுடைய பிரதிபிம்பம்னா என்ன? ரிஃப்ளெக்ஷன், நிழல். அந்த தூய உணர்வினுடைய நிழல் உணர்வு தான் இந்த உயிர். இப்ப புரியுறது இல்லையா? நம்ம இத பத்தி நான் சொல்லாம இல்ல, இதுல கீத வகுப்புல 2வது அத்தியாயம் நடத்தச்சே தூய உணர்வு, நிழல் உணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், இதெல்லாம் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். பட் நான் இதெல்லாம் கட்டாயம் நீங்க எப்ப பார்த்தாலும் தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்ற அளவு ஞாபகம் வச்சிருக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். ஏன்னா யாருக்கும் அந்த மாதிரி ஞாபகமும் இருக்காது. சொல்லத்தான் அது மனசில் பதியும். ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் இட். அதனால நீங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருங்க, அது தானா மைண்டுக்குள்ள செட்டில் ஆயிடும். ஐயோ நீங்க சொன்னீங்களா, ஐயோ மறந்து போயிட்டேனே, பாத்தீங்களா நான் சரியாவே படிக்க முடியல என்னால, இதுக்குதான் சொல்றேன் எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு, நான் எவ்வளவு படிச்சாலும் எனக்கு மறந்து போயிடு. மறந்தானே போகும். மத்த ஸ்பிருதி ஞானம் அப்போகனஞ்ச அப்படிங்கிறார் பகவான். நான் தான் என் நினைவாற்றலாக இருக்கிறேன், நான் தான் மறதியாக இருக்கிறேன், நான் தான் அறிவாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிறார். இருந்துட்டு போறாரு. இப்ப என்ன, இப்ப நம்ம கிட்ட கொஞ்ச நேரம் மறதியா இருக்காரு, அவ்வளவுதானே. இது அதனாலதான் சொல்றேன், திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி எந்த டெக்ஸ்ட் எடுத்தாலும் கிட்டத்தட்ட சொன்ன விஷயங்களே சொல்வது போல இருக்கும். ஆனால் அது நமக்கு தேவையும் படுகிறது அப்படிங்கிறது தான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. ச ஜீவக ஏவ, அந்த ஜீவன், அந்த ஜீவனே பிரகிருத்யா, 3வது லைன், பிரகிருத்யா ஸ்வஸ்மாத் ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி.
அந்த ஜீவன் தான் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, பிரகிருத்தியா அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இல்ல, ஒரே அர்த்தம் தான். பிரகிருதிங்கிறதுக்கு மாயைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க பிரகிருத்தியான்னு சொல்லும்போது அறியாமையால்னு எழுதிக்கணும். ஏன்னா மாயையினால கிரியேட் பண்ணப்பட்ட அறியாமை. மாயைக்கே அறியாமைன்னு ஒரு பேர் இருக்கு. அவித்யா தான் மாயையோட பேரு. அதனால மாயையினால் எழுதினாலும் சரி, அறியாமையால் எழுதுறச்ச இன்னும் தெளிவா இருக்கு. அதனால சொல்ல வர பிரகிருத்தியா அப்படின்னா அறியாமையால் ஈஸ்வரம் இறைவனை ஸ்வஸ்மா பின்னத்வேன தனக்கு வேறானவனாக. இது என்ன புரியுறது நமக்கு? இந்த இவன் ஒரு நிழல் உணர்வு. யாரோட நிழல்? நான் போய் கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ரிஃப்ளெக்ஷன் தான் கண்ணாடியில தெரியுது. ஆனா நான் என்ன பண்றேன்? மாயையினால அது வேற, நான் வேற நினைச்சுட்டு இருக்கேன். இதான் விஷயம். அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் ஆக்சுவலி நானு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் வேற, ஒரிஜினல் வேறன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரிஜினலும் ரிஃப்ளெக்ஷனும் வேற வேறையா இருக்க முடியும்? நான் ஒரு மாமரத்தை வச்சுட்டு என்னோட பிம்பம் பிரதிபிம்பம் வரலன்னு சொன்னா அது எவ்வளவு ரிடிகுலஸா இருக்கும், ஃபூலிஷா இருக்கும். பிம்பம் தானே பிரதிபிம்பமா வர முடியும். அதனாலதான் சொல்றார், அறியாமையினால. தெரியல அவனுக்கு, பிம்பம் தான் நானுங்கிறது தெரியாம அவன் என்ன நினைக்கிறான்னா, பிம்பம் வேற பிரதிபிம்பம் வேறன்னு அவன் நினைக்கிறான். ஜானாதி அறிகிறான் அப்படின்னு சொல்லிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசாரம். இது அத்வைத சித்தாந்த விசாரம் அப்படிங்கிறது இங்கதான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாவும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வெவ்வேறு விதமான சித்தாந்தங்கள் இருக்கிற போது நாம இந்த டெக்ஸ்ட ஏன் படிக்கிறோம்னா, இது அத்வைத வேதாந்த சித்தாந்தத்திற்கான பரிபாஷை சொற்கள்னு ஸ்பெசிபிக்கா இருக்கிறதுனால நாம இதை படிக்கிறோம். அப்ப இத கரெக்டா புரிஞ்சுக்கிறச்சே தான் நமக்கு ஃபர்தர் டெக்ஸ்ட் அத்வைத வேதாந்தத்துல படிக்கிறச்சே நமக்கு டவுட் இல்லாம இருக்கும். அதுக்காக தான். இப்ப இவன் வேற வேற இல்ல ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா அனுபவம் எப்படி இருக்கு? எங்க பார்த்தாலும் வேற்றுமையை தவிர நம்மளால எதையுமே பார்க்க முடியறது இல்லை. நீங்க ஒரு ஃபார்ம் கொடுத்து யாராவது ஃபில் பண்ண சொன்னா கூட என்ன கேட்கிறான் அவன்? உன் பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, நீ எந்த ஊரு, என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கண்ட்ரி, என்ன இது ரிலிஜியன் எல்லாம் கேட்கிறான். அதெல்லாம் என்ன? அதெல்லாம் ஒற்றுமையா? நீ யாரு? என்னோட பேரு. வேணும்னா நீ என்ன ஸ்பீஷீஸ்னு கேட்கலாம். ஹோமோசேப்பியன்ஸ் முடிஞ்சு போயிடுது, அவ்வளவுதான். நாங்க எல்லாரும் மனிதர்கள். என்னைக்காவது வருமா உலகத்துல அந்த மாதிரி? வரவே வராது. ஏன்னா விவகாரத்துல அவ்வளவு வேற்றுமைகள் இருக்கிறது, அவ்வளவுதான். அதை நம்ம ஏன் ஏன் இருக்கவே கூடாது. அது எப்படி இருக்க முடியும்? அந்த கேள்வி கேட்கறதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட். நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வேற்றுமை இருக்கா இல்லையானா ஆமா இருக்கு. விவகாரத்துல வேற்றுமைகள் இருக்கு. இந்த வேற்றுமைகள் இருக்கிறதுனாலதான் சுகமும் துக்கமும் கூட இருக்கு. இப்ப நாம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள வேற்றுமைகளே இல்ல அப்படின்னு நினைச்சு அம்மா கிட்ட பேசுறத ஒய்ஃப்டையும், ஒய்ஃப்ட பேசுறத சிஸ்டர்ட்டையும் பேச முடியுமா? அப்ப வேற்றுமைகள் வேண்டியிருக்கா இல்லையானா? ஒரு பவுண்டரி வேண்டிருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு வேற்றுமைங்கிற ஒரு பவுண்டரி வேண்டிருக்கு. சிலது இடைஞ்சலா இருக்கு, சிலது காயப்படுத்துறதா இருக்கு. அதெல்லாம் நீக்கணும், வாஸ்தவம் தான். ஆனா வேற்றுமையே இல்லாம காரியம் எப்படி பண்றது? பின்ன பின்னமா இருந்தா தான் காரியம் நடக்கும். அபின்னமா இருந்தா காரியமே இல்லையே. அதனாலதான் பிரம்மத்துக்கு காரியமே கிடையாது. பிரம்மத்துக்கு துக்கமே கிடையாது. ஏன்னா பின்ன பின்னமா இல்லையே, அபின்னமா இருக்கு. அதுக்கு என்ன துக்கம்? காரியம் இல்லாத இடத்துல துக்கமே கிடையாது, சுக்கமும் கிடையாது. இப்ப இங்க என்ன அப்படின்னா, அனுபவம் எப்படி இருக்குன்னா வேற்றுமைகள் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த வேற்றுமைகள் எல்லாம் நமக்கு தேவையாவும் இருக்கு, தேவையில்லாததும் இருக்கு, சுக்கமும் இருக்கு, துக்கமும் இருக்கு. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது? இவன் அறியாமையால் அதை வேற்றுமையாக நினைக்கிறான். நயா போங்கடிக்கிறீங்க இப்படி. என்னோட அனுபவமும் என்னோட அறிவும் ஈக்குவேட்டே ஆக மாட்டேங்குதே. எனக்கு வேற்றுமை என்பது அனுபவத்தில் இருக்கிறதே. அதான் இப்போ ஃபர்ஸ்ட் பிரிடாமினன்ட் பிரச்சனை எல்லாருக்கும் என்னன்னா அதுதான். முதல்ல இந்த இந்த வேற்றுமை இருக்கு அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல வச்சு, ஆமா வேற்றுமை இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள். நீ சிற்றறிவு, அவன் வாலறிவு. அவனுக்கு அனைத்து சக்திகளும் இருக்கிறது. அவனால் உனக்கு எல்லா அருளையும் தர முடியும். அவன் அருளால் தான் நீ அவன் தாளை வணங்க முடியும். அப்படிங்கிற ஒரு நிலையில மனசை வைத்துக்கொண்டு அந்த ஈஸ்வர பக்தியில நம்ம ஈடுபட்டால் மட்டும்தான் உண்மையிலேயே உனக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லப்பா, கரெக்ட் தான் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு வர முடியும். அதுதான் சூக்ஷ்மமே. அதுதான் சூக்ஷ்மமே, வேற ஒண்ணுமே கிடையாது.
அந்த வேற்றுமை இருக்கு அப்படின்னாலும் அந்த வேற்றுமையை கடந்த ஒற்றுமை எந்த நிலையில் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவுல ஒரு சூக்ஷ்ம தன்மை தேவையா இருக்கு. அந்த அறிவு இருக்கே அதை நகாஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி பண்ணறதுக்கு நமக்கு இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி எல்லாம் பண்ணித்தான் ஆக வேண்டியதா இருக்கு. ஈஸ்வர பக்தி பண்ணித்தான் ஆக வேண்டியதா இருக்கு. நிஷ்காமிய பக்தி பண்ணித்தான் ஆக வேண்டியதா இருக்கு. அப்பதான் சித்த சுத்தி கிடைக்கிறது. இப்ப இதுக்கெல்லாம் நான் ஜீவன்ற எண்ணம் இருந்தா தான் பண்ண முடியும். இல்லைன்னா எப்படி பண்றது? நான் பக்தி பண்ணணும்னா நான் நீ ஒண்ணுதானே எந்த வச்சுக்கோ அப்படி நான் கொடுப்போம். நம்ம ஒரு ஒரு பக்தியோட ஒரு ஒரு பாயசமே வைக்கிறோம்னா கூட அதுக்கு ஒரு நிவேத்திய மந்திரத்தை சொல்லி ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சு ஒரு பக்திய காமிக்கிறது எல்லாம் வச்சிருக்கோமே. ஏன் வச்சிருக்கோம்னா சித்தம் பண்படுவதற்கு இதெல்லாம் தேவையா இருக்கு. பிராகிருத்தமா இருக்கும் சித்தம் இருக்கே, ரொம்ப பிராகிருத்தம்னா பண்படாத சித்தமா இருக்கும். அத நல்ல சம்ஸ்கிருத பண்ணணும். சம்ஸ்கிருதம் அப்படின்னாலே நல்லா பண்பட்ட அப்படின்னு அர்த்தம். அந்த சித்தத்தை நன்கு பண்படுத்துவதற்கு இந்த ஈஸ்வர பக்தி, இந்த வேற்றுமை உணர்ச்சியை அந்த மாதிரி உபயோகப்படுத்துவதில் தவறே கிடையாது. ஏன்னா அப்படித்தான் உபயோகப்படுத்தித்தான் இந்த இதை மனசை பக்குவப்படுத்தித்தான் ஆகணும். பக்குவப்படுத்தாம இதை பண்ணவே முடியாது. எப்படி பண்றது? மூணே வரியில சொல்லிட்டு போயிட்டாரு. அவன் அறியாமையினால் இந்த பிம்பத்தையும் பிரதிபிம்பத்தையும் வேறு வேறு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான்னு மூணே வரியில சொல்றாரு. ஆனா அது எனக்கு புரியணும் அப்படின்னா நானும் அவனும் வேறு என்பதிலிருந்து ஆரம்பிச்சுதான் நானும் அவனும் ஒன்று என்பதை அது வரைக்கும் நான் போகணும்னா எனக்கு முதல்ல இங்க இருந்துதான் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதனால நான் இங்க இருந்து ஆரம்பிக்கணும். அதனாலதான் வேதம் என்ன பண்றதுன்னா 2 பிரிவாக பிரிக்கிறது. சொல்ல போனால் 3 இருக்கிறதுன்னு சொல்றதும் உண்டு. கர்ம உபாசனா காண்டங்கள் 2ஐயும் சேர்த்து கர்ம காண்டம்னு சொல்றோம். கர்ம காண்டத்துல சொல்லி கொடுக்கறது, எப்பா இங்க வா, நீ இந்த உடம்பு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. இது உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் தான் நீ, ஜீவன் துவம் ஜீவக அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறது. இந்த ஜீவனுக்கு புண்ணிய பாபங்கள் என்பது இருக்கிறது. அந்த புண்ணிய பாவங்களை சம்பாதிப்பதற்கு நீ என்னென்ன செய்ய வேண்டும், பாபங்களை நிவர்த்தி தவிர்ப்பதற்கும் புண்ணியத்தை சம்பாதிப்பதற்கும் நீ என்னென்ன செய்யணுங்கிறத நான் சொல்லித்தரேன். வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கோ, உண்மைய பேசு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, யார் மனசையும் காயப்படுத்தாத, எல்லாரையும் சமமா பாவி, சரியா படி, படிச்சதெல்லாம் 4 பேருக்கு சொல்லி கொடு. இதெல்லாம் வேதம் சொல்லி கொடுக்கறது. இதெல்லாம் வேதத்துல இருக்கிற விஷயங்கள் தான். இதை இப்படிதான் பண்படுத்தணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பண்படுத்தி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டின்னு வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன சொல்றது? அது இதெல்லாம் கத்துன்ட்டல்ல, இப்பவா உனக்கு நான் வேதாந்தம் சொல்லித்தரேன். இவ்வளவு நேரம் நீ இப்படி எதிர்க்க வச்சு பூஜை பண்ணில, அந்த பூஜை பண்ணின அந்த பிரம்ம தத்துவம் இருக்கே, அதுவும் நீயும் ஒண்ணுதான் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அது எப்படி அப்படின்னு ஒரு ஆச்சரியம் அதுக்கப்புறம் விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மனசு என்ன ஆகுதுன்னா பக்குவமாயிருக்கு. இந்த ஈஸ்வரனை அடையணும், அடையிறதுங்கிறதே ஒண்ணு கிடையவே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் எப்படியாவது பகவான் அடைஞ்சிடணும், நோ நத்திங். பகவான்லாம் எங்கேயோ இல்ல. இப்பதான் சொன்னேன், ஜெகத் தான் ஈஸ்வரன். நம்ம இதுல படிக்கும் போதும் சொன்னேன் நான். கீதையில படிக்கும் போதும் 3வது அத்தியாயத்துல சொன்னேன் நான். சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா சொல்லும் போது சொல்லியிருக்கேன். இந்த கிரியேஷனே அப்படியே ஈஸ்வரன் தான். இதை தனித்தனியா இது ஈஸ்வரன் அது ஈஸ்வரன் அப்படி கிடையாது. இப்ப நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? பிரபஞ்சமே ஈஸ்வரன் தான் படிச்சுட்டு இருக்கோம். இப்ப 3வது அத்தியாயத்துல சொன்னேன்னு சொல்றேன். இப்ப 11வது அத்தியாயத்துல அதைத்தான் படிச்சுட்டு இருக்கோம். நீ என்ன பாக்குறியோ அதெல்லாம் ஈஸ்வரன் தான்ப்பா அப்படின்னு. இப்போ இங்கேயும் அதைத்தான் நம்ம சொல்றோம். ஈஸ்வரன் அப்படிங்கிறது அடைய வேண்டியது ஒரு விஷயம் இல்ல, அறிய வேண்டிய விஷயம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரெயின் ஒர்க். இது புத்தியில புரியணும், அவ்வளவுதான். நான் இந்த இடத்துக்கு போய் பண்டரிபுரத்துல போய் அந்த பண்டரிநாதனை இப்படி கைய வச்சு நிப்பான் பாரு அந்த மகர குண்டலத்தோட, அதை பார்க்கலன்னா நமக்கு எப்படி ஒரு மோட்சம் கிடைக்கும்? பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கும், சூப்பரா இருக்கும், இதை விட சூப்பரா பேசலாம். பட் தட் இஸ் நாட் மோட்சம். அந்த பண்டரிபுரத்துல இருக்கிற பண்டரிநாதனும் நானும் வேற இல்லைன்றத புரிந்து கொள்வதற்கு இல்ல, அதுதான் மோட்சம். அங்கதான் எனக்கு துன்பம் போறது. எனக்கு பண்டரிபுரத்தை கஷ்டப்பட்டு போயிட்டு வர்றதுனால எல்லாம் துன்பம் போகாது. போயிட்டு வந்துட்டு நான் 100 லிஸ்ட் பண்ணுவேன், என்னென்னலாம் பிரச்சனையை சந்திச்சேன் போகும்போதும் வரும்போதும். ரொம்ப ஆழமா கேட்டோம் எனக்கு. பட் தட் இஸ் நாட் அவர் கோல். இங்க என்னுடைய துன்பங்கள், என்னுடைய ஜனன மரண சுழற்சி எப்ப போறது? அது வரைக்கும் ஏன் போனோம்? இப்ப எனக்கு அமைதி ஆனந்தம் எப்படி கிடைக்கிறது? அறிவினால் மட்டும்தான் அது கிடைக்க முடியும்.
அதனால இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று புரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் மோட்சம், அப்படிங்கிறது தான் ஈஸ்வரனை அடைவது. அதுதான் சம்சார விடுதலை. இந்த சம்சாரம்ங்கிறது என்ன? திரும்ப திரும்ப பிறந்து 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 இழைப்பதுதான் சம்சாரம், வேற எதுவுமே இல்லை. இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கிற பேதம் இருக்குல்ல, இப்ப நாம சொல்றோம் இல்லையா, நான் சிற்றறிவன் நீ வாலறிவன் அப்படின்னு சொல்றோமே, இந்த பேதம் ஈஸ்வர பக்திக்காக நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேதமே இல்லாமல் உண்மையில் பேதம் இல்லைங்கிறத தான் படிக்க போறோம். அப்ப இந்த பேதம் எப்படி உண்டாச்சுன்னா இது மாயா கல்பித்தமாக உண்டாகி இருக்கிறது, மாயையினால உண்டாக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஒரு ஒரு வீல் கிரியேட் ஆகுது, மாயையினால எனக்கு ஒரு மறைப்பு கிரியேட் ஆகுது. மாயை ஏன் மறைப்பை கிரியேட் பண்றதுன்னா என்னுடைய பிராரப்த கர்மா அப்படி இருக்கு. என்னால ஈஸ்வரனை எனக்கு ஈக்குவேட் பண்ணி பார்க்க முடியல அறிவுபூர்வமாக, ஏன்னா எனக்கு இன்னும் அதுக்கான பக்குவம் வரல. 5 விதமான பேதங்களை சாஸ்திரமே சொல்றது. ஜீவ ஜீவ பேதம், ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய பேதம். ஜட ஜட பேதம், ஜட ஜட பேதம்னா மரத்துக்கும் இரும்புக்கும் இருக்கிற பேதம் அப்படி வச்சுக்கோங்க. ஜடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேதம். ஜீவன்னா எனக்கும் ஒரு யானைக்கும் இருக்கக்கூடிய பேதம், எனக்கும் இன்னொரு மனுஷனுக்குமே கூட இருக்கக்கூடிய பேதத்தை கூட வைக்கலாம். ஜீவ ஜீவ பேதம், ஜட ஜட பேதம். ஜீவனுக்கும் ஜடத்துக்கும் இருக்கிற பேதம், ஈஸ்வரனுக்கும் ஜடத்துக்கும் இருக்கிற பேதம், ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கிற பேதம். எத்தனை சொன்னேன்? 5 சொன்னேன். ஜீவ ஜீவ பேதம், ஜட ஜட பேதம், ஜீவ ஜட பேதம், ஈஸ்வர ஜட பேதம், ஈஸ்வர ஜீவ பேதம். சுவாமிஜி என்ன சொல்லுவார், இன்னொரு பேதத்தையும் சேர்த்துக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. ஈஸ்வர ஈஸ்வர பேதம் மொத்தம் 6 பேர். சாஸ்திரம் சொன்னது 5 தான். சுவாமிஜி சொல்லுவார், விளையாட்டுக்கு சொல்றாருன்னு இல்ல, உண்மையிலேயே இப்ப பாருங்க, இப்ப கூட ரீசெண்டா பார்த்தோம், யார் சம்ஸ்கிருதத்துல பாடுறது, யார் தமிழ்ல பாடுறது, என்ன ஏதோ ஒண்ணு பாட வேண்டியதானே. யாருக்கு பாடுறாங்க முதல்ல? எனக்கு அதே புரியவே மாட்டேங்குது. யாருக்கு பாடுறாங்க? இந்த அகங்காரத்தினோட பிளே இருக்குல்ல, இந்த பிளே ஆஃப் அகங்காரம், அதை மட்டும் உட்கார்ந்து கொஞ்சம் சிந்தனை பண்ணினோம்னாக்க, உண்மையிலேயே மனித பிறவிகள் எதுக்கு கொடுத்தாரு பகவான் நமக்கு? இப்படி அடிச்சுட்டு சாகிறதுக்கா அப்படின்ற எண்ணம் நமக்கு ஜாஸ்தியா வரும். அப்பதான் நமக்கு வைராக்கியமும் வரும், இந்த உலகத்து மேல பெரும் வைராக்கியம் வரும். இதான் உலகமா? இந்த நேரத்தை இங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு பேசாம 2 எக்ஸ்ட்ரா ஸ்லோகம் படிச்சுட்டு போலாம், அதுல இருக்கிற இதெல்லாம் டுவெல் பண்ணிட்டு போலாமே அப்படின்ற வைராக்கியம் இந்த உலகத்துல வரத்துக்குன்னே நிறைய பேரை படைச்சு வச்சிருக்காரு பகவான். நம்ம அதை பார்த்துட்டு வைராக்கியத்தை எடுத்துட்டு பேசாம விட்டுடணும். உலகத்தை அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும். வைராக்கியம் கெயின் பண்றதுக்கு தான் இந்த உலகம், வேற எதுக்கும் இல்ல. ஒரு முமுட்சுக்கு இந்த உலகம் எதுக்கு பிரயோஜனப்படுறது அப்படின்னு என்ன கேட்டானா, நான் சொல்லுவேன், பரம வைராக்கியம் கிடைக்கணும்னா இந்த உலகத்தை ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடும், தான் தெரியும், இல்லைன்னா தெரியவே தெரியாது. அது மாதிரி இந்த 5 விதமான பேதங்களை சாஸ்திரமே வகுத்து வைத்திருக்கிறது. இந்த பேத ஞானம் இருக்குல்ல, இந்த பேதம் இருக்கு, எனக்கும் இது இந்த டேபிளுக்கும் வித்தியாசம் இருக்கு, இந்த டேபிளுக்கும் அந்த 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 கூடைக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு இருக்கு அப்படின்னா கூட, இந்த அத்வைத்த ஞானம் இருக்குல்ல, எல்லாம் ஒன்று அப்படின்ற அந்த அத்வைத்த ஞானம் இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா இத ஓவர் பவர் பண்ணும். படிக்க படிக்க எனக்கு இந்த வேதங்கள் தெரியவே தெரியாம போயிடும். எனக்கு ஏன் தெரியவே தெரியாம போயிடும்னா, டாமினண்டா இருக்கிறது எது அப்படின்னா எனக்கு ஈஸ்வர சிந்தனை, அந்த பிரம்ம சிந்தனை மட்டும்தான் இருக்கும். அதனால எனக்கு என்ன ஆகும்னா, இது ரொம்ப டாமினண்டா இருக்கிறதுனால நான் இந்த வேதங்களை பார்ப்பதையே மொத்தமா விட்டுடுவேன். அப்ப எனக்கு எங்கேயுமே குறை என்பதே தெரியவே தெரியாது, எல்லாம் நிறைவான பொருளாகவே எனக்கு தெரியும். சாஸ்திரத்தினுடைய பரம பிரயோஜனம் என்னன்னா, சமலோஷ்டாஷ்ம காஞ்சனக சொல்றார் பகவான் கீதையில். அவனுக்கு மண்ணு மண்ணாங்கட்டி கல்லு பொண்ணு எல்லாம் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு. ஓடும் பொண்ணும் ஒக்கவே காண்பர் அப்பர் பெருமான், எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு. இப்ப ரீசெண்டா எழுதின அந்த இதை எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல, அந்த ரைட்டப்ப அதிபத்த நாயனார்னு படிங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. இதுல கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருக்கேன், யூடியூப்ல படிங்க. எப்படி ஒரு நாயன்மாரனுடைய சரித்திரமானது நமக்கு ஓடும் பொண்ணும் ஒக்கவே காண்பருங்கிறதுக்கு சரியான ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர் அவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு அசைடா சொன்னேன். இதை ப்ரமோட் பண்றதுலாம் இல்லை, எனக்கு அந்த வேலையெல்லாம் இல்லை. ஆனா எல்லாருக்கும் விஷயங்கள் போனா நல்லதே, நல்ல சிந்தனைகள் வரட்டுமேன்னு தான் எழுதுறது.
எழுதினதை படிச்சா அது பிரயோஜனப்படுங்கிறதுனால சொல்றேன். வேற எந்த ரீசனும் கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த நிறைவே எல்லா இடங்களிலும் காண்பது அதுதான் அந்த ஏக்கமாக பார்ப்பதினுடைய ஒரு பிரயோஜனமாக அது இருக்கிறது. இந்த நாமகம் அப்படின்னு சொன்ன இந்த ஸ்தூல சரீர அபிமானி அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா, நான் ஒரு பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் தான் அவன், வேற ஒண்ணும் கிடையாது. இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பியூர் கான்சியஸ்னஸ். அவ்வளவுதான். நாம இதுக்குத்தான் என்ன பண்றோம், இதுக்கு கோத்திரம் என்ன, இதுக்கு சூத்திரம் என்ன, இது என்ன ஜாதி, இது என்ன மதம், இது எந்த குலத்துல பிறந்தது, இவங்க அப்பா யாரு, இவங்க அம்மா யாரு, இல்லாத பிரான்ச்சஸ் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. இதெல்லாம் எதுக்கு? நான் உடம்புக்கு தான் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். எத்தனையோ சில ஆண்டுகள் மட்டும் வாழப்போகிற இந்த ஸ்தூல உடலுக்கு நம்ம அவ்வளவு ஐடென்டிட்டிஸ் கொடுக்கிறோம். அந்த ஐடென்டிட்டிஸ்னாலதான் நம்மளுடைய நிம்மதியை இழக்கிறோம். உண்மை அதுதான். அது பெருமைக்குரியதாக இருக்கலாம் சில பேருக்கு சிறுமைக்குரியதாக இருக்கலாம். நான் சொல்றது பெருமையா இருந்தாலும் சிறுமையா இருந்தாலும் அது வேண்டாதுதான். அது ரெண்டுத்துக்கும் அது அப்படிதான் சாஸ்திரம் சொல்றது. நீ உன்னை உடல் என்று பார்க்கும் பொழுதுதானே அதை பெருமைக்குரியதாகவோ சிறுமைக்குரியதாகவோ பார்க்க வேண்டும். நீ உடலை தாண்டி உயிர் என்று வா. அதற்கு பிறகு நீதான் இந்த பிரம்ம தத்துவம் என்பதற்கு வா. நீ இந்த எலிவேஷனுக்கு வந்தனா அதுக்கப்புறம் மத்தது எதுவுமே உனக்கு கண்ணிலேயே தெரியாது, தேவையும் கிடையாது. அதை மத்தவன் கீழன்னு சொன்னா உனக்கு என்ன, வேலைன்னு சொன்னா உனக்கு என்ன, போ அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டிதான் அப்படிங்கிறது சாஸ்திரம். நான் சொல்லல. அத நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை தாழ்வு மனப்பான்மைகளையும் களைந்து எரியக்கூடிய, தூக்கி கடாசக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அறிவு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. நான் பெண், நான் ஆண் அப்படின்னு இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா உடம்புல தானே இருக்கு. உயிருக்கு என்ன பெண்ணு ஆணு, அந்த இடத்துலயே அது அடிபட்டு போறது இல்லையா? அதனால இந்த ஜீவன் இப்ப என்ன சொல்றாரு, இந்த ஜீவன்கிறதுக்கே நீ பேதம் பார்க்க வேண்டியது இல்லைங்கிறாரு. உடம்புக்கு பேதம் பார்க்கறது அப்படிங்கிறது நம்ம விவகாரத்துல நிறைய வச்சுருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஜீவனுக்கு இது இந்த பரபிரம்மத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன். இந்த பிரகிருதியினால, இந்த அறியாமையினாலன்னு சொல்லும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கணும், அறியாமைங்கிறது ஜீவனுக்கு ஒரு உபாதியாக இருக்கிறது. இந்த அறியாமைங்கிறது ஜீவனை தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை மறைக்கக்கூடியதாக அது இருக்கிறது. இப்ப உபாதினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்த வரி என்ன வருதுன்னு பாருங்க. அவித்யோபாதி சன் ஆத்மா ஜீவ இத்யுச்சியதே அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவித்யா அறியாமை என்ற உபாதியோடு கூடிய ஆத்மா ஜீவன் என்று அறியப்படுகிறது, சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த உபாதிங்கிறது என்ன? வாட் இஸ் மென்ட் பை உபாதி? இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன், அது மூலமா உங்களுக்கு உபாதினா என்னன்னு புரியும். ஒரு ஸ்படிக லிங்கம் ஒண்ணு இருக்கு. ஒரு ஸ்படிக லிங்கம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கிறிஸ்டல்ல நல்ல பளபளன்னு இருக்கும், வெள்ளை கலர்ல தான் இருக்கும், வேற கலரே இருக்காது. அது ஒயிட் கலர்ல இருக்கு. அந்த ஸ்படிக லிங்கத்துக்கு பின்னாடி ரொம்ப தூரத்துல அது வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு யாரோ பூஜை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பின்னாடி ஒரு செம்பருத்தி பூ இருக்கு. நான் இங்க இருந்து பார்க்கிறேன் அந்த லிங்கத்தை, ரொம்ப தூரத்துல இருந்து. எனக்கு அங்க ரெட் கலர்ல அது தெரியுது. நான் சொல்றேன் இந்த ரெட் கலர் லிங்கம் நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா கிட்டக்க போய் பார்க்கறச்சு அங்க அந்த செம்பருத்தி பூவினுடைய ரெட் கலர் தான் அது மேல ஏறி இருக்கே தவிர உண்மையில் அது வெள்ளை கலரா தான் இருக்கு, கலர்லெஸ்ஸா தான் இருக்கு. இந்த செம்பருத்தி இருக்குல்ல, அதுதான் உபாதிங்கிறது. அதாவது அந்த உபாதிங்கிறது என்ன பண்றது அப்படின்னா, அதனுடைய ஆட்ரிபியூட், அதனுடைய குணங்களை அந்த உபஹிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த பொருளின் மீது ஏற்றி வைத்து அதுதான் இதுன்னு நினைக்க வைக்கிறது. அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்ன பிரச்சனைனா அவித்யா உபாதி இருக்கிறதுனாலதான் இந்த ஜீவன் தன்னை வேறாக நினைத்துக் கொள்கிறது. ஆத்மா என்பது வேறு, பிரம்மம் என்பது வேறுன்னு ஏன் நினைக்கிறதுனா, இந்த அவித்யாங்கிற உபாதி, இந்த அறியாமைங்கிறது ஆக்சுவலா ஆத்மா எப்படி இருக்கு, சச்சிதானந்த ஸ்வரூப சன்னு பார்த்திருக்கோம். அது தூய அறிவோடு, தூய இருப்போடு, தூய ஆனந்தத்தோடு இருக்கக்கூடியது. ஆனா அதை எது மறைக்கிறதுன்னா அறியாமை என்பது மறைக்கிறது. அப்ப இந்த ஜீவன் எதனோடு கூடியதாக இருக்கிறது?
இது அறியாமையோடு கூடியதாக இருக்கிறது. உண்மையில் நான் யார்? உண்மையில் நான் பூர்ணமானவன். ஸ்பட்டிகம் எப்படி முழுசா வெள்ளையாவே இருக்கோ, எப்போ எங்க வச்சாலும் வெள்ளையாவே இருக்கோ, அது மாதிரி நான் தூய உணர்வு. ஆனா இந்த அறியாமை என்ன பண்றதுன்னா, நான் நிழல் உணர்வு அப்படிங்கிற ஒரு தோற்றம் எனக்கு ஏற்பட்டு அதுக்கு நிறைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் கொடுத்து, இந்த அறியாமை என்னெல்லாம் வேலை பண்றதுன்னா, என்ன ரொம்ப சிற்றறிவாக என்னை நினைக்க வைக்கிறது. அதனால் எனக்கு நிறைய ஐடென்டிட்டி கிரைசிஸ் வருது. அதனால எனக்கு நிறைய சுகம் வருது, துக்கம் வருது, எல்லாம் வருது, திரும்ப திரும்ப கர்மா வருது. அதனால எனக்கு கர்ம பலனை நான் போக்குவதற்கு, தீர்ப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறவி என்பது வருகிறது. இப்ப இந்த அறியாமை என்னை எப்படி காட்டுறதுன்னா, அபூர்ணமாக என்னை காட்டுகிறது. பூர்ணமான என்னை அபூர்ணமாக இந்த அறியாமையானது காட்டுகிறது. ஆத்மாவாக இருக்கக்கூடிய என்னை உடல் மனம் புத்தியாக காட்டுகிறது இந்த அறியாமை. நான் தூய உணர்வாக ஆத்மாவாக இருக்கிறேன். ஆனா என்ன காமிக்கிறது எப்படின்னா, எனக்கு நான் எப்படி என்னை நினைத்துக் கொண்டிருக்கேன்னா, நான் இந்த உடம்பு மனசு புத்தி தான் நானு அப்படின்னு நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையும் கூட. இந்த அவித்யை தான் காரண சரீரம். இந்த காரண சரீரத்தை களையும் பொழுதுதான் நமக்கு முழுமையான முக்தி என்பது கிடைக்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரம். அவித்யை எப்ப போறதோ அப்பதான் முக்தி. அதாவது என்ன அர்த்தம் அதுக்கு? அவித்யா போகணும்னா என்ன வரணும்? வித்யை வரணும், அவ்வளவுதான். சிம்பிள் தானே ஆன்சரு. அறியாமை போகணும்னா என்ன வரணும்னா அறிவு வரணும். இருட்டு போகணும்னா என்ன வரணும்? வெளிச்சம் வரணும், அவ்வளவுதானே. இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் சிம்பிள் பட் இட் இஸ் டிஃபிகல்ட். ஏன்னா அந்த அறிவுங்கிறத அசிமுலேஷனுக்கு தான் டிஃபிகல்ட். சொல்றது ஒரு செகண்ட் தான் ஆக போகுது. நீதான் தூய உணர்வு சொல்லியாச்சு, இப்பவே முடிச்சாச்சு, அவ்வளவு. பட் நான் தான் தூய உணர்வுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு தானே எனக்கு டைம் ஆகுது. அதான ப்ராப்ளமே எனக்கு. ஏன்னா அந்த அறியாமை அவ்வளவு திக்கா இருக்கு. இப்ப மட்டும் வந்தது இல்ல, அது எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரமா என் சொத்து அது. அதனாலதானே எனக்கு வெறும் பிறவியா கிழிச்சிருக்கு. எனக்கு பிறவி வந்ததுக்கு காரணமே இந்த அறியாமை தானே, மூல அறியாமை. இந்த மூல அவித்யினாலதானே நான் பிறந்து கொண்டே இருக்கிறேன். அது இல்லாம இருக்கணும், நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை நோக்கி என்னுடைய அறிவானது பலப்பட அறிவு எங்கேயும் போறது இல்ல. நான் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்றேன். அறிவு அப்படி போயே நோக்கி போறது அப்படின்னா, எங்கேயோ இருக்கு போல இருக்குப்பா, அதனால நம்ம அங்க போயிட்டு வந்துடணும். அந்த இடத்துக்கு போனா அறிவு வந்துருமா? ஒன்னும் வராது. போயிட்டு வந்தா வலிதான் வரும், கால் வலி, உடம்பு வலி தான் வரும், வேற ஒன்னும் வராது. உள்ள இருக்கிற இடத்துல உட்கார்ந்து கொண்டு நான் யார் என்பதை அறிவுபூர்வமாக சாஸ்திர ரீதியாக குருவின் உதவியினால இந்த சாஸ்திர வாக்கியங்களை ஒழுங்கா விசாரம் பண்றது மூலமா மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் நான் யார் என்ற விஷயம். தனியாக உட்கார்ந்து சிந்திக்கக்கூடியது அல்ல, எங்கோ ஒரு இடத்தில் போய் சென்று பெற்று வருவதும் அல்ல. நன்னா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. இது வரும், நமக்கு சொன்ன உடனே இந்த விஷயம் புரிஞ்சிடும். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அறியாமையினுடைய வேலை என்ன பண்றதுன்னா, நமக்கு பலவிதமான சந்தேக விபரீதமான எண்ணங்களை எல்லாம் தோற்றுவித்து மீண்டும் மீண்டும் இந்த மாயையில் நம்மை மூழ்கடித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதுதான் நம்மளோட ப்ராப்ளமாவும் கிரியேட் ஆகுது. சந்ததமும் எனது செயல் நினது செயல், யான் எனும் தன்மை நினையென்று இல்லா தன்மையால் வேறு அலேன். எவ்வளவு அழகா ரெண்டு வரிதான் அதை சொல்லிட்டாரு. எப்பவும் நான் என்ன பண்றேனோ அதெல்லாம் உன் செயல் தான். நான்கிற அந்த தன்மையே நீ இல்லைன்னா கிடையாது. தூய உணர்வு இல்லைன்னா நிழல் உணர்வுங்கிறதே கிடையாது. அதான் அர்த்தம் அதுக்கு. தூய உணர்வு சரி, எப்படி உனக்கு ஒரிஜினல் இல்லைன்னா எப்படி ரிஃப்ளெக்ஷன் வரும்? இல்லப்பா நான் செப்பரேட் இண்டிபெண்ட் அப்படின்னா, ஒரிஜினல் இருக்கிறதுனாலதான் நீ வந்திருக்க. யான் எனும் தன்மை, நான்கிற தன்மையே நினைவு இல்லா தன்மையால் வேறு அலேன். உன்னை தவிர நான் வேறு இல்லையப்பா, நான் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். வேதாந்த சித்தாந்த சமரச சுபாவம் இதுவே. வேதாந்த சொல்றது இதுதான். அவர் ரொம்ப தாய்மானவர் இஸ் வெரி டிப்ளமேட்டிக். அவர் ஒரு டிப்ளமேட்டா இருந்ததுனால இஸ் வெரி டிப்ளமேட்டிக். அவர் வேதாந்தத்தையும் விட மாட்டார், சைவ சித்தாந்தத்தையும் விட மாட்டார். எல்லாத்துக்கும் ஒரு சாமியம் சொல்லிட்டே இருப்பாரு. வேதாந்த சித்தாந்த சமரச சுபாவம் இதுவே. அவர் அதுக்கப்புறம் கேட்கிற, இந்த நிலை தெளிய நான் நெக்குருகி வாடிய இயற்கை திருவுளம் அறியுமே, இந்த நிலையிலே சற்று இருக்க என்றால் மடமை ஹித சத்ருவாய் சிந்தை குடி கொள்ளுதே.
மலமாயை கர்மம் திரும்புமோ தொடு வழக்காய் ஜென்மம் வருமோ என்று யோசிக்குதே மனது. ஸ்ரத்தை எனும் வாடும் உதவி வந்தமர மெய்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்தருள் செய்வாய். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு என்ன பிரச்சனைங்கிறத அழகா 8 வரியில சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு அவர் பாட்டுக்கு 16 வரி. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, நான் எனக்கு எல்லாம் புரியுது, நான் என்ன புரிஞ்சுட்டேன், நீ நானும் ஒண்ணுதான். ஆனாலும் ஆனாலும் என்னோட அறியாமை வந்து என் முன்னாடி ஜிங்கு ஜிங்குன்னு ஆடின்னு இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, என்னிடம் இருக்கக்கூடிய அறியாமைக்கு மாயைக்கு என்னிடம் இருக்கக்கூடிய மாயைக்கு அறியாமை என்று பெயர். என்னை மறைக்கும் மாயைக்கு அறியாமை என்று பெயர். இறைவனை மறைக்கும் மாயைக்கு அவித்யைக்கு மாயை என்று பெயர். இறைவனை மறைக்கும் அறியாமைக்கு மாயை என்று பெயர். இங்க ரெண்டு முதல்ல ஆரம்பிக்கிறச்சே சொன்னேன், சமஷ்டியில அவித்யைக்கு மாயைன்னு பெயர், வியஷ்டியில அவித்யைக்கு அறியாமைன்னு பெயர். மாயைக்கு அறியாமைன்னு பெயர். மாத்தி சொல்லிட்டு சாரி. இப்ப மாயை ரெண்டு பக்கமும் இருக்கு. இப்ப ஒண்ணு புரியுறது இல்ல, மாயை எனக்கு இருக்கு. எனக்கு என்னவா இருக்கு? அறியாமையா இருக்கு. மாயை அங்கேயும் இருக்கு, ஈஸ்வரன்ட்டையும் இருக்கு. அங்க என்னவா இருக்கு? மாயையா இருக்கு. அந்த மாயை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? ஈஸ்வரனோட கண்ட்ரோல். இந்த டிஃபரன்ஸ் அதுதான். மாயை கண்ட்ரோல்ல நான் இருக்கேன், ஈஸ்வரனோட கண்ட்ரோல்ல மாயை இருக்கு. அதனாலதான் அவர் மாயாவியா இருக்கார், நான் மாயைக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். இதுதான் டிஃபரன்ஸ். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா உபாதியில தான் டிஃபரன்ஸ். நான் ஜீவனாக மாயைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன், ஈஸ்வரன் மாயையை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதுதான் டிஃபரன்ஸ். அப்ப இந்த உபாதியில தான் ப்ராப்ளம். எனக்கு அறியாமை தான் உபாதி, அவருக்கு மாயை உபாதி. இந்த உபாதி பேதம் தான் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேதத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை மறைப்பது இந்த மாயை தாங்கிறது தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் அறிவை பெற்றுட்டேன்னு சொன்னா என்கிட்ட இருக்கிற அறியாமை போயிடுமே. போனதுக்கு அப்புறமா அங்க ஈஸ்வரனும் நானும் ஒன்றுதான் என்பது எனக்கு நன்றாக புரிந்து விடுமே. புரிந்த பிறகு பேதம் என்பதே இருக்காதே. பேதம் என்பது இல்லை என்றால் எனக்கு பயம் என்பதே இருக்காதே. பயம்னா இல்லைன்னா அதுக்காக எனக்கு திமிராயிடும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதுக்கு அப்படி சொல்ல வரல. பயம்ங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு என்ன நேருமோ என்ற பயம், என்னை சேர்ந்தவர்க்கு என்ன நேருமோ என்ற பயம். அது ஏன் வருது? ஏன்னா நான் அனித்தியமான இந்த ஜீவனோட என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறதுனால வருது. நான் நித்தியமான அந்த பிரம்மத்தோட என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கும் போது எனக்கு அறிவே இல்லைன்ற அறிவு எனக்கு வரும்ல, அப்போ எனக்கு பயம் என்பது இருக்காது. அதுதான் பயம் இல்லைன்னு சொல்றது. அதுதான் இவன் பயம் இல்லாம திரிவான், எல்லாரையும் போட்டு காத்திட்டு உட்கார்ந்துருப்பான் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. அகங்காரம் சம்பந்தப்பட்ட பயம் அல்ல இது. இந்த பயம் என்னங்கிறத அழகா இவர் சொல்றாரு பாருங்க, தொடு வழக்காய் ஜென்மம் வரும், அதுதான் பயம். இப்ப சொன்னேனே அந்த பாட்டுல, மலமாயை கர்மம் திரும்புமோ தொடு வழக்காய் ஜென்மம் வருமோ, இதுதான் பயம். இந்த பயம் எனக்கு போகும். எப்ப போகும்னா இந்த ஐக்கியத்தை உணரும் பொழுது மட்டும்தான் போகும். இது கிடையாது, இது ரெண்டும் வேற வேற என்ற எண்ணம் சிறிது இருந்தாலும் கூட, துவைத்த புத்தி சிறிது இருந்தாலும் கூட எனக்கு பயம் ஏற்படும். த்விதீயாத்மை பயம் பவதி அப்படின்னு வேதம் சொல்றது. உதரமந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதி அப்படின்னு ஒரு வேத வச்சனம் இருக்கு. கொஞ்சமாவது அவனுக்கு அந்த வேற்றுமை என்பது மனதில் ஏற்பட்டு விட்டால் மலமாயை கர்மம் திரும்புமோ தொடு வழக்காய் ஜென்மம் வருமோன்னு வந்துரும் பயம். அதுக்குதான் ஸ்ரத்தை என்னும் வாழ் கேட்கிறார். இதெல்லாம் வரக்கூடாது, எல்லாரும் என்ட்ரி ஸ்டேஜ்லயே கட் பண்ணி விடணும் நானு அப்படின்னு ஸ்ரத்தைங்கிற வாழ் வேணும். ஸ்ரத்தை எதுக்கு? சாஸ்திரத்துல நிஷ்டை வரணும்னா ஸ்ரத்தை வரணும். அதுக்காக வேண்டி அதை கேட்கிறேன். இப்ப நாம ஒரு போர்ஷன் தான் பார்த்திருக்கோம், ஜீவன் ஈஸ்வரன். இது ரெண்டுத்துக்கான ஐக்கியத்துல ஜீவனுடைய உபாதி அவித்யை அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு விளக்கத்தை சொல்லிக் கொண்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அவர் ஈஸ்வரனுக்கு என்ன உபாதி அப்படிங்கறத எடுத்து சொல்ல போறார். நம்ம அதை படிக்கணும். மேற்கொண்டு இருக்கக்கூடிய இதுல ஸ்லோகங்களை எல்லாம் நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இப்போ இந்த அளவுல நான் இன்னைக்கு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். அடுத்தது நாம இந்த குரு ஸ்தோத்திரத்தை படிக்கலாம்.